வார்த்தையாக இருக்கும். அல்லேலூயா. எருசலேமை குறித்து நாம் பார்க்க போகிறோம். என்ன எருசலேம்? எருசலேம் என்ன? எருசலேம் என்ன? தேவாலயம் என்று நமக்கு நினைவு வருகிறது. ஆமென். எருசலேம் ஏற்கனவே உங்களுக்கு எருசலேம் சொல்லியிருப்பேன், ஆனால் இவ்வளோ விவரமாக நான் சொல்லலை. இனிமே சொல்ல போகிற எருசலேம் அது வேற எருசலேமாக இருக்க போகுது. அல்லேலூயா. அது தேவனுடைய எருசலேமாக இருக்க போகுது, தேவனுடைய வீட்டின் எருசலேமாக இருக்க போகுது. யார் அந்த எருசலேமாக இருக்கிறாங்க நம்ம பார்ப்போமா? எடுத்துக்கொள்ளுங்க. சகரியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-5 வரை. சகரியா, ஜக்கரியா, பேஜ் நம்பர் 1098, 1998 பேஜ் நம்பர். இரண்டாம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் முடிய. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். நீர் எவ்விடத்திற்கு போகிறீர் என்று கேட்டேன். அதற்கு அவர், எருசலேமின் அகலம் எவ்வளவு என்றும் அதன் நீளம் எவ்வளவு என்றும் அறியும்படி அதை அழைக்கிறதற்கு போகிறேன் என்றார். இதோ என்னோடு பேசின தூதன் புறப்பட்ட போது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான். இவனை அவரை நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் விரலினாலும் மிருக ஜீவன்களின் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதற்காக கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. இம்மடுமானே சிறையின் அன்பின் பரலோக தந்தையே, அப்பா நீர் கொடுத்த அதிகாரத்துக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த வார்த்தைகளை படித்து தகப்பனே, படிக்கும்போது அப்பா எங்களுக்குள்ள உயிரானவர் அப்பா துள்ளி குதிக்கிறாரு தகப்பனே. எருசலேமின் நகரம் அப்பா எவ்வளவு பெரியது என்று நீர் அழுக்க போவதற்காக நன்றி தகப்பனே. இந்த உலகத்திலே நாங்கள் எருசலேம் நகரமாக இருக்கிறோம் தகப்பனே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை வைத்து தகப்பனே, நீர் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கு, அதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட நீர் கொடுத்த அதிகாரத்துக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. வந்திருக்கிற பிள்ளைகள், தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பனே அப்பா ஆத்ம தாகம் என்னதென்று அறியும்படி நீர் பேச போவதற்காக வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. நீரை பொறுப்படுத்துக்கும், வழி நடத்துக்கும், துதிகன மாட்சிமை எல்லாத்தையும் செலுத்துகிறோம்ப்பா. இயேசு மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். இந்த எருசலேம்னா யாருமா சொல்லுங்க? எருசலேம்னா நாமன்னா அது ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆமென். ரட்சிக்கப்பட்ட சரீரம் தான் எருசலேம். இந்த உலகத்துல இருக்கிற அந்த கட்டடமோ இல்ல அவரு அப்ப அந்த காலத்துல வேற வழி இல்லாம இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல இயேசு வந்த பிறகு நம்மளுடைய சரீரத்துக்கு மகிமை வந்தது. ஹல்லேலூயா. அதாவது செத்து போன சரீரத்துக்கு உயிர் வந்தது. அவன் எத்தனை பேர் நம்புறீங்களா? நம்மளுடைய சரீரத்துக்குள்ள உயிர் இருக்கு. உயிரானவர் என்ற பரிசுத்த ஆவியானவர் மனுஷகுமாரன் நமக்குள்ள இருக்கிறார், வாசம் செய்கிறார் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவன் எப்படின்னா பாருங்க, நான் என்னுடைய கண்களை ஏறெடுத்து படிங்கம்மா. பார்த்தபோது இதோ தன் கையில் அளவு நூல் பிடித்திருந்தார். பாருங்க, அளவு நூல் என்னது?
அளவு நூல். மெஷர்மென்ட் டேப் வந்து லேட்டஸ்டா வந்தது. அதுக்கு முன்னாடி நாங்க எங்க சின்ன வயசுல அளவு நூல்ல ஒரு கயிறு தான் எடுத்துப்போம். எடுத்துட்டு அந்த மூலைக்கு இந்த மூலைக்கு முடிச்சு போட்டு அளவு பார்ப்போம். அதான் அப்பெல்லாம் மெஷர்மெண்ட் ஸ்கேல் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்பதான் வந்து நமக்கு அறிவு அதிகமானதுனால எல்லாத்தையும் ஒவ்வொரு இன்ச்சா ஒரு எம்எம்மா வந்து அளந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்துல பாருங்க, அளவு நூல் எடுத்துன்னா எதுக்கு அளவு நூல் எடுப்பாங்க? ஒரு வீடு கட்டுறதுக்கு அளவு நூல் எடுப்பாங்க. அளவு நூல் இல்லைன்னா வீடே கட்ட முடியாது. தெரியுமா உங்களுக்கு? ஒரு பில்டிங் கட்டணும்னா அந்த அளவு நூலுக்கு இருந்தாதான் அதை கடக்கால் போடுறதோ சரி, ஒரு பில்லர் போடுறதுக்கோ சரி, எல்லாவற்றையும் பயன்படுத்த முடியும் அந்த அளவு நூல். அந்த அளவு அந்த நூலை எடுத்துட்டு அளக்க புறப்பட்டாராம். எங்க புறப்பட்டாரு சொல்லுங்க? வசனம் படிச்சிருக்கீங்களா? இப்ப படிச்சீங்கல்ல? எங்க புறப்பட்டாரு? தேவனுடைய தூதன் எங்க இருந்து வந்தாரு? பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு கிளம்புறாரு. பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு கிளம்புறாரு எருசலேம் நகரத்தை அளக்கிறதுக்காக. எருசலேம் நகரம்னா யாரு? எத்தனை பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர், எந்த அளவுக்கு என்னுடைய ஜனம் அகலமாய் இருக்கிறது, எவ்வளவு நீளமாக இருக்கிறது. இந்த தேசம் யாருக்கு கொடுக்கப்பட்டது சொல்லுங்க? வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட தேசம் யாருக்கு? நமக்கு. அது யார் மூலியமாக கொடுத்தாரு? ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணின அந்த ஆபிரகாம் என்ன பண்ணாரு? என்ன சொன்னாரு? அவரு பூமியை அண்ணாந்துப்பா, பூமியை நீ இருக்கிற இடத்துல இருந்து அண்ணாந்துப்பார். அப்போ ஆபிரகாம் பிள்ளைகள் இருந்தாங்களா? இல்ல. இப்போ எங்க பார்த்தாலும், எங்க மூலையில பார்த்தாலும் ஆபிரகாமோட பிள்ளைகள் தான். அவன் அப்ப தேவனுடைய வாக்குத்தத்தம் எங்க இருக்குது? இன்னும் உயிரோடு தானே இருக்குது. அவன் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் தானே, அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அப்போ அந்த காலத்தில் நடந்தது. ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து வந்தவர் யார்? அவரு இயேசு. ஆமென். இல்ல அதுக்கு வசனம் வேணுமா உங்களுக்கு? அதுக்கெல்லாம் நீங்க நேரமே தர மாட்டீங்க. அதெல்லாம் சொன்னீங்கன்னா இதுக்கே டைம் நீங்க 1/2 hour குறிச்சிட்டீங்க. அந்த லிஸ்டில் எடுத்துட்டீங்கன்னா நீங்க டைம் சுத்தமா தர மாட்டீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற நீதி, ஆனா பரலோகத்தில் இருக்கிற நீதிக்கு அளவு இல்லை. ஏன்னா அளவு இருந்ததுன்னா அங்கேயே அளந்துட்டு இருப்பாங்கல்ல. இந்த உலகத்துல தான் அளவு இருக்கு. ஒரு அளவு, இந்த சுற்று அளவு இருக்குது. இந்த சர்க்கிள், இந்த சரௌண்டிங்ல எத்தனை வீடுகள் கட்ட முடியுமோ, எத்தனை இடத்தை எடுக்க முடியும்னு சொல்லி ஒரு அளவு எடுத்து ஒவ்வொரு இன்ச்சா எடுக்கிறாங்க. இந்த உலகத்தின் பிரகாரம் தேவனுடைய நீதி செல்லும்படி தேவனுடைய தூதன் புறப்பட்டான். ஆமென். புறப்பட்ட பிறகு, அதாவது அந்த கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஒரு அளவு நூலை எடுத்து கிளம்பிட்டாரா? இந்த உலகம் இருக்கு. அப்போ இந்த உலகத்துல நம்ம கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்களை யாரும் சொல்ல பார்க்கலாம்? நீதிக்கு எந்த ஜாதி மதமெல்லாம் கிடையாது. ஆதாமுடைய சந்ததிக்குள் பிறந்தவர்கள், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள எத்தனை பேர் நடத்தப்பட்டார்களோ அத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் தான். அவங்க இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், வேற யாரும் வேணா இருந்துட்டு போட்டோம், எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான். ஆனா எல்லாரும் இயேசு ரத்தத்தினால கலவப்பட்டவங்க தான். எல்லாரும் ஆதாமுடைய சந்ததிக்கு அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனா இயேசு அந்த ஆதாமுடைய சந்ததிக்காக தான் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், துன்பப்படுத்தப்பட்டார், வேதனைப்படுத்தப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த நாளில் இப்போ ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நீதிமான் இருக்கிறார்னா அந்த வீடே பிரகாசமா இருக்கும். அவன் எத்தனை பேருக்கு இந்த வசனம் உங்களுக்கு புரியுது? நமக்கு புரியுதுங்களா? ஒரு வீடு
நீ ஒரு வீட்டுக்குள்ள ஒரே ஒரு நீதிமான் அந்த வீடு ஃபுல்லா வெளிச்சமா இருக்கும். அதே போல இந்த உலகம் என்ற வீட்டுக்குள்ள ஒரே ஒரு நீதிமான், யார்? ஒரு இயேசு. ஆமென். இயேசு ஒருவரே என்ன சொன்னாரு? நானே உலகத்தின் ஒளி. அந்த ஒளியை வைத்துக் கொண்டு மனுஷனை அழித்துக் கொண்டு இருக்கிற சுயநலத்தின் ஆவிகளை அவர் முறியடிக்க அழிக்க வந்தார் இந்த உலகத்திற்கு. ஆமென். அப்போ இந்த உலகத்திலே அழிந்து போயிட்டு, ஆனா நாம அப்பப்போ அவைகளுக்கு நம்ம உயிரை கொடுத்துட்டு இருக்கோம். ஆமென். உண்மையதானே? ஒத்துக்கிறீங்களா? அவையெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நீதி இருக்குதா? நீதி இருக்குதா நம்ம பார்க்கணும். ஒருவேளை அநீதியா இருந்ததுன்னா அவைகளுக்கு நாம உயிரை கொடுக்கிறோம் என்று அர்த்தம். இயேசு நீதி உள்ள மனுஷனுக்கு அவர் உயிரை கொடுத்தார். அவர் உயிர்ப்பிக்க. லாசரு இறந்த போது ஏன் இயேசு அழுதாரு? சொல்லுங்க. யாருக்காவது அந்த சந்தேகம் வந்திருக்குங்களா? லாசரு இறந்து 4 நாளாய் போச்சு. ஏன் அவருக்கு அழுவு வந்தது? என்னை நேசித்த என்னுடைய சகோதரன், எனக்கு உண்மையா இருந்த என்னுடைய சகோதரன், எனக்கு அதாவது தன்னுடைய சரீரத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் லாசர் என்றவர் அவர் முழுமையாக தன்னுடைய ஆவியை வளர்ந்திருந்தார். அதாவது தன்னுடைய கனி, இயேசுவோட கனி அவர் முழுமையாக அவர் பெற்றிருந்தார். ஒரே ஒரு கனி தான் இயேசுவோட இருந்த அந்த உண்மையான கனி. அவருக்கு ஏன் ஒருத்தர் அழுகிறாருன்னா, எதுக்காக அழுகிறாரு? அவர் மேல அனுபவிச்சது இல்ல, அவர் தம் மீது அனுபவித்தவர்களுக்காக அழுவார். ஆமென். தம் மீது யார் எத்தனை பேர் அன்பை வைத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் நமக்காக அழுவாங்க. எல்லாரும் அழுவ மாட்டாங்க. உண்மையான அன்பு யார் வச்சிருக்காங்க, என்ன வச்சிருக்காங்க? எனக்காக இவ்வளவு பேசினாரு, எனக்காக இவ்வளவு பரிந்து பேசினாரு என்று அந்த அன்பு, முழுமையான அன்பு இருக்கும் பொழுது தன்னை அறியாமலே கண்ணீர் வரும். அவன் இந்த உலகத்துல எத்தனை பேரு நமக்காக நம்ம அந்த அன்பு, உண்மையுள்ள அன்பை வைத்திருக்கிறோம் என்று நம்மளால சொல்ல முடியுங்களா? இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள், நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. அத்தனை மக்களுக்காக நம்ம ஒரு விஷயம் கண்ணீரோடு நம்ம ஜெபம் செய்துக்குவோமா? அந்த மக்களுக்காக நம்ம ஜெபம் செய்த நாள் உண்டா? அந்த தேவனுடைய பிள்ளைகள் யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, நமக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா தேவனுடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷகுமாரனா பிள்ளைகளும் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள். தேவன் அதுக்காகத்தான் அவர் பாடுபட்டார். தம்முடைய ஒரே குமாரன் அதற்காக தான் கொடுத்தார் இந்த உலகத்திற்கு. சும்மா கொடுக்கல. அவர் அந்த ஒரே ஒரு குமாரனை கொடுத்துதான் அந்த உலகத்தை மீட்டுக் கொள்வதற்காகத்தான். மீட்டுக் கொள்வதற்காக என்ன? தேவனுடைய நீதி, தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ராஜாதி குலமாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். பிதாவாகிய தேவன் இன்றைக்கு பிதாவான அவருடைய வலது பரிசத்துல இருக்காருன்னா எதற்காக இருக்கிறார்னா, தம்முடைய குமாரனை கொண்டு இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக. நாம என்ன செய்யறோம்? நம்ம கிறிஸ்துவுக்காக இருக்கிறோமா? கிறிஸ்துவின் மகிமை நம்ம பெற்று இருக்கிறோமா? கிறிஸ்துவினாலே நம்ம வளர்க்கப்பட்டிருக்கிறோமா? நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் கிறிஸ்துவுக்கு மகிமை வருகிறதா? நம்ம எத்தனை முறை தேவனுக்கு முன்பாக அவர் இன்னும் எத்தனை காலம் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறது? இந்த உலகம் நம்மை பார்த்து பயப்பட வேண்டும். உலகத்தை பார்த்து நம்ம பயப்பட அவசியம் இல்லை. ஏன்னா உலகம் நம்முடையது. உலகத்தில் உள்ள அந்த கால சுயநலத்தின் ஆவிகளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. ஒருவேளை பயந்திருந்தால் இயேசு அந்த சிலுவையில ஏன் தன்னை அர்ப்பணித்தார்? பிதாவுக்கு தம்முடைய மகிமையை கொடுக்க வேண்டும் என்றுதான். பிதாவில் அதாவது இயேசுவோட கோபம் நீங்க கொஞ்சமா தான் பார்த்திருப்பீங்க. ஆனா பிதாவோட கோபம் பார்த்திருப்பீங்களா? நான் பார்த்திருக்கேன். அவருடைய மகிமையை பார்த்திருக்கேன். அதனால எனக்கு இந்த பயம் கிடையாது. யாரும் என்ன எனக்கு கேள்வி கேட்கல, பயம். நான் பயப்பட மாட்டேன். நான் இன்னைக்கு கூட சேலஞ்ச் சொல்லுவேன். இந்த உலகத்தை நான் சேலஞ்ச் கட்டுவேன். உங்களால முடியுமா?
வரணும். கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் தைரியம் வரணும். இந்த உலகத்துல யாருக்காக? தேவன் இந்த உலகத்தை மீட்டுக் கொள்ளணும். நம்ம உலகத்தில் அந்தகார இருளின் பிடியில இருக்கிற சுயநலத்தின் ஆவியை அழித்து நம்ம நிற்கணும்னா கிறிஸ்துவுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம உண்மையா இருக்கிறோம், இயேசுக்கு நம்ம எவ்வளவு நம்ம உண்மையா இருக்கிறோம். மனைவியிலேயே பிள்ளைகளில் இன்றைக்கு பிள்ளைகள் அந்த எல்லாரையும் விட்டுட்டு யாருக்காக அவர் மரித்தார்? நம்முடைய பிரவீன் பகடலாம் யாருக்காக? தேவனுடைய மகிமைக்காக இல்லையா? அவர் நினைச்சிருந்தார்னா தன்னுடைய தன் பிள்ளையோட இருந்திருக்கலாமே. அதிகாரப்பூர்வமா பேச வேண்டிய அவசியம் இல்லையே. என்னுடைய தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், ஒரு வைராக்கியம். அவன் இந்த தேவனுடைய ராஜ்யம் கட்டணும், நீதியுள்ள ராஜ்யம் கட்டணும் என்ற ஒரு வைராக்கியத்தினாலதானே. அப்ப இன்றைய உலகத்துல உலகம் முழுவதும் ஒருவேளை நீர்களை இருந்துட்டு போட்டோம், ஆனா நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம கிறிஸ்துவுக்காக நம்ம வரணும். ஒரு நாள் வரணுமா? அளக்க புறப்பட்டார். அந்த வசனத்தை நான் இன்னும் முடிக்கல. அந்த அளவுகோல இந்த உலகத்தில் உள்ள கிறிஸ்துவர்கள் எல்லாரும் இந்த உலகம் முழுவதும் அளக்க புறப்பட்டார்கள். புறப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் தேவனுடைய ராஜ்யம் அளவுகோல் அவர் தேவன் வைத்த அந்த அளவுகோலை அவர் அளக்க எத்தனை இந்த உலகம் முழுவதும் சரி மனுஷகுமாரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ, கிறிஸ்துவ ரத்தத்தினால கழுவப்பட்ட எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் அவருடைய ராஜ்யத்திலே அளவு எடுக்க வந்து கிளம்பிட்டாங்க. எதுக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இயேசு இந்த சிலுவையில் அறைந்த பிறகு எதுக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இந்த அளவுகள் இன்னும் வரல, வந்துச்சு, இப்போ வந்துச்சு, அப்போ வரல. அதுக்குதான் டைம் கொடுத்தாரு. ஒரு மரமோ ஒரு செடியோ வளர்றதுக்கு அதுக்கு டைம், அதுக்கு வளர்ந்து கனிகளை கொடுப்பதற்கு அதற்கு டைம். ஒரே ஒரு மாதுளை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரே ஒரு பழம் தானே, மாதுளை பழம் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரே ஒரு பழம் தான். அந்த பழத்துக்குள்ள எத்தனை விதை உங்களுக்கு கணக்கு சொல்ல முடியுமா? ஒரு காடை உருவாக்கலாம், ஆனா அத்தனை பேருக்கு ஆரோக்கியத்தையும் பலனும் சந்தோஷத்தையும் எல்லாத்தையும் கொடுத்து ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய அந்த பழத்துக்குள்ள ஒரே ஒரு பழத்துக்குள்ள இருக்குது. இது எக்ஸாம்பிள் தான். அதே போல ஒரு கிறிஸ்துக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு கிறிஸ்துவான பரிபூர்ண கிறிஸ்துவான பரிபூர்ண மனுஷகுமாரனுக்குள்ள இருக்கிற அந்த தேவனுடைய கனிகள் எல்லாமே ரத்தத்தினாலே கழுவப்படணும். அந்த கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள இருக்கும் பொழுது கிறிஸ்துவின் அபிஷேகத்தினால நிரப்பப்படணும். எடுத்துக்கொள்ளுங்க சங்கீதம் அந்த 125ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சங்கீதம் 125ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த எருசலேம் நகரத்தை எப்படி அவர் பாதுகாக்கிறார் பார்ப்போம். அல்லேலூயா. எப்ப இருக்கிறாரா? நம்முடைய ஜனத்தை சுற்றிலும் அவர் இருக்கிறார். அவர் கர்த்தர் பர்வதங்கள் எருசலேம் சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் நம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நம்ம எப்ப நம்புறோமோ அப்பதான் ஆரம்பம். எப்ப நம்ப ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் ஆரம்பம். நம்பாத வரைக்கும் அது ஆரம்பமே கிடையாது. நம்ம எதையோ நம்ம நம்பிட்டு இருக்கோம். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுமா? கட்டப்படாது. கட்டணும், அதுக்காக பிரயாசப்படணும், அதுக்கு உழைக்கணும். தேவனுடைய நீதியின்படி இந்த உலகத்திலே எல்லாருக்கும் சந்தோஷம் சமாதானம் கொடுப்பது தானே தேவனுடைய சித்தம். தான் மனுஷன் சுயநலமாக வாழ்வதற்கு தேவனுடைய ராஜ்யம் செல்லாதே. சரீரத்தை அழிக்கலாம், சரீரத்துக்குள்ளே ஆவியை அழிக்க முடியுமா? பரிசுத்த ஆவியாரை அழிக்க முடியுமா?
இன்றைக்கு இந்த நாளிலே ஒவ்வொரு மனுஷனையும் வந்து கொலை செய்கிறார்கள, அவங்களாம் பயந்தா போலீங்க. புரியுங்களா உங்களுக்கு? மனுஷனை கொலை செய்தாங்கல்ல, அவங்களும் பயந்தா போலீங்க. இன்னைக்கு ஒரு பாஸ்டர் கொலை செஞ்சாங்கன்னா அவங்களும் தைரியசாலியா? பயந்தா போலீங்க. அவர் இறந்து போன பாஸ்டர் அவரே சொன்னாரு, அவங்களும் பயந்தா போலீங்க. கொலை செய்கிறவங்களும் வந்து, ஏன்னா நானே ஒரு நேரத்துல அந்த மாதிரி இருந்திருக்கிறேன், அதனால அந்த காரியத்தினால எனக்கு தெரியும். பயந்தனாலதான் அவனுக்கு வந்து கையால வந்து பொருள் எடுத்து அடிக்கிறாங்க. பயந்தா போலீங்க. இன்னைக்கு பயந்தாங்கோலிங்க பார்த்து நம்ம பயப்பட அவசியம் இல்லையே. நம்மளுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் இல்ல, நமக்காக வைராக்கியம் இருக்கிறவர். நம்மளுடைய மதிலை சுற்றிலும் அவர் பாதுகாத்து வல்லவராக இருக்கிறாரு. ஏன் நமக்குள்ள அந்த விசுவாசம் இல்லாம போகுது? நமக்குள்ள சில நேரங்களில் ஏன் அந்த பயம் வருகிறது? இந்த கேள்வி வருதுங்களா? அந்த கேள்வி வர்றதுக்கு காரணம் என்ன? நம்முடைய தேவனுடைய வல்லமை நம்ம பார்க்கலன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்குள்ள நமக்குள்ள பயம் வந்துச்சுன்னா தேவனுடைய வல்லமை நீங்க பார்க்கலன்னு அர்த்தம். இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி இவ்வளவு தைரியமா நான் பேசுறேன்னா அவருடைய வல்லமை நான் பார்த்ததுனால தான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஒரு ஆளே பார்த்ததுனால இவ்வளவு பேசுறேன். அப்ப நீங்களும் பார்த்தா ஆமென். அவருடைய வல்லமை, அவருடைய ராஜ்யம் என்னன்னு நம்ம பார்க்க முயற்சிக்கணும், செய்யணும். அதுக்கு என்னன்னா நாமே நம்மளுடைய முகத்தை பார்க்கணும். நம்மளுடைய முகத்தை நம்ம பார்க்கணும். பிறருடைய முகத்தை நம்ம பார்க்க கூடாது. பிறர் என்ன சொல்றாங்க என்று நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? நம்மளுடைய முகத்தை நம்மளே பார்க்கணும். இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியாது. இந்த உலகத்துல அவ்வளவு அப்படிதான் ஒளிதான் இருக்க முடியும். இயேசுவோ ஒருவேளை மூலையில இருந்தாருன்னா தன்னை ஒழித்து கொண்டு மூலையில இருந்தா தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குமா? தேவனுடைய நீதி வந்திருக்குமா? தேவனுக்காக இந்த ரத்த நமக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் வந்திருக்குமா? இன்னைக்கு 40 நாள் உபவாசம் இருக்கிறாங்க. எதுக்காக இருக்கிறாங்கன்னு தெரியல. எதுக்காக இருக்கிறாங்கன்னா ஒண்ணுமே புரியல. ஒருவேளை இயேசு போல ஒரே ஒருத்தர் 40 நாள் உபவாசம் நேரம் எப்பயோ வந்திருக்குமே. ஒரு 3 நாள் உபவாசம் இருக்க முடியல. இல்ல 1 மணி நேரம் இயேசு சொன்னது போல அந்த 1 மணி நேரம் விழித்திருந்து ஜபிக்க முடியலையா? ஜபம் செய்யறது வந்து 24 மணி நேரம் நம்ம கண்ணை திறந்து செய்யலாம். ஜபம் செய்யலாம், உடனே நடக்கும். அந்நிய பாஷையில ஜபம் செய்தா உடனே நடக்கும். எனக்கு நடந்து நான் உங்களுக்கு சொல்றேன். நான் அந்த மூலையில கதவு போய் சாத்திக்கிட்டு இருக்குதுன்னா அது அந்த காலம். இப்ப நடந்தாலும் படுத்திருந்தாலும் சரி, வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, கண்களை திறந்து அதாவது இருதயம் என்னும் அந்த கதவை மூடி, அதாவது இந்த உலகத்திற்கு அடைத்து தேவனுக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக யார் முறையிடுகிறாங்களோ அந்த ஜெபம் உடனே கேட்கப்படும். அந்நிய பாஷை பேச தெரிஞ்சீங்கன்னா உடனே அந்நிய பாஷையில பேசுங்க. அந்நிய பாஷை பேசுறதால எத்தனை பேர் என்ன இந்த மாதிரி நினைக்கிறாங்களோ, யாரு என்ன எப்படி நினைப்பாங்களோ, அதற்காக வர இந்த சபைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கலாம், வீட்டிலேயே இது போட்டு இருக்கலாம். யார் என்ன நினைக்கிறாங்களோ, யார் என்ன பேசுவாங்களோ, அவரை கொடுத்து பேசணும்னா தயவு செய்து அந்த சபையில இந்த உலகத்துல தேவையில்லையே. தேவனுடைய ராஜ்யம் வந்து பார்க்கணும்னா நாம பார்க்கணும். நம்ம பார்க்கணும் நம்மளே. தேவனுக்கு முன்பாக நான் என்னுடைய முகம் எப்படி இருக்குது? தேவனை ஆனந்த பார்க்க முடியுமா? தேவனுக்காக என்னால நிற்க முடியுமா? தேவனுக்காக நீதியை செய்ய முடியுமா? தேவனுக்காக எல்லாவற்றையும் நான் அதிகாரத்தினால அந்த உலகத்தின் அதிகாரத்தில் மீட்டு கொண்டு செயல்பட முடியுமா? நாம நம்மளுடைய முகத்தை கண்ணாடியில பார்க்கணும். கண்ணாடி என்னது? வேத வசனமாக இருக்கிறது. ஆமென். இந்த முகத்தை அடிக்கடிக்கு பார்க்கணும். ஒருவேளை பார்க்க தெரியுங்கன்னா வேத சபைக்கு வரும்போது அந்த வார்த்தைகளை உங்களுடைய இதயத்தில் நிரப்புங்க. எனக்கு வந்து இந்த முழு வேத வசனம் எனக்கு தெரியாது, ஆனா சபையில உட்கார்ந்த பிறகு அந்த வார்த்தைகள் எல்லாமே காதல நிரப்பிக் கொண்டு இருப்பேன். எனக்கு இவ்வளவு பெரிய புக்கனை, இவ்வளவு பெரிய பயம்,
ஸ்கூல்ல படிக்கும்போது சரி, இவ்வளவு பெரிய புக்கை எப்படிதான் படிக்கிறாங்களோன்னு சொல்லி தலையில வச்சுப்பேன். படிக்காத முட்டாளு நான். ஆனா வேத வசனம் வந்து நம்மளால படிக்க தெரியலனா, படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைனா கேளுங்க, காதால கேளுங்க. கேட்க வேண்டியது எதுவோ அதை கேளுங்க, கேட்கக்கூடாது எதுவோ அதை கேட்காதீங்க. தேவனுக்கு பயன்படுத்துற பொருள் அந்த நீதி உள்ள அந்த வார்த்தையை மாத்திரம் கேளுங்க. உங்களுடைய ஆவியானவர் உங்களை சுத்திகரிப்பார். என்னை அப்படிதான் சுத்திகரித்தார். என்னை அப்படிதான் என்னை அர்ப்பணித்தேன். இந்த உலகத்தில் என்னை நான் அர்ப்பணித்தேன் என்றால் நான் என்னுடைய சுயமான என்னுடைய ஞானத்தினால அல்ல, தேவனுடைய வார்த்தையினால சொல்கிற ஒவ்வொரு வார்த்தை இப்போ அநேக நமக்கு வசதி வந்துச்சு. எப்ப வேணாலும் எது வேணாலும் நம்ம தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்கலாம். குருடர் கேட்கிறாங்க. குருடர் இந்த காதுல ஹெட்போன் வச்சுட்டு பைபிளோட வசனத்தை வச்சு கேட்கிறாங்க. கண்ணு தெரியாதா அவங்களுக்கு? அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு பார்வையே இல்லை இந்த உலகத்துல. அவங்க ஏன் கேட்கணும் அந்த வார்த்தைய? தேவனுடைய வார்த்தை கேட்கறாங்க. நான் அநேக முறையை பார்த்திருக்கிறேன். அந்த ஹெட்போன் வச்சுட்டு பாட்டு கேட்கிறாங்க. அநேக காரியங்களை நாம தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? அவர் அழைக்கும் போது நீங்க இருப்பீங்களா? அவர் தேவ தூதன் இந்த உலகத்துல இருக்கிற இன்னொரு தூதனோட கனெக்ட் ஆகிருக்கிறாரு. ஆமென். எப்படி சொல்றோம்? நீங்க எப்படி சொல்றீங்க? அதை எடுத்துக்கொள்ளுங்க. அதே சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. இதோ என்னோட பேசின தூதன் புறப்பட்ட போது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தார். அந்த எங்க பரலோக தூதன் இல்லையா சந்திக்கிறதுக்கு? பரலோக தூதன் இல்லையா? தேவனுக்கு தூதர்கள் பிறந்துட்டே இருக்கிறாங்களே. பரலோக தூதன் இல்லையா? பக்கத்தில் இருக்க தூதன் இருக்க மாட்டாங்களா? கோடான கோடி தூதர்கள் அவர் பிதாவானவருக்கு பிறந்துகிட்டே இருக்கிறாங்க. புறப்பட்டான்ன்ற வார்த்தை இருக்குது பாருங்க. கிளம்பிட்டாரு. கிளம்பிட்டு உணர் தூதனோட வர்றாரு பாருங்க. அவரை சந்திக்கும்படி தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான். அடுத்த வசனம் படிங்க. இவனை, அதாவது உலகத்தில் இருக்க தூதனை அவரும் தேவனுடைய தூதன் தான். இவனை அவரை நோக்கி நீ ஓடி இந்த வாலிபன் இடத்தில் பாருங்க. இந்த வாலிபன் இடத்தில், வாலிபன் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறாரு. வாலிபன் எங்க இருக்கிறாரு? உலகத்தில் தான் இருக்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற அந்த தூதன் அந்த வாலிபனை நோக்கி சொல்ல வேண்டியது என்னவென்றால், தெரியாத விஷயத்தை சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் நாம் நடுவில் கூடும் மனுஷரின் மிருக ஜீவனின் திராணினாலும் மதியில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாக இருக்கும். அதாவது மதில் இல்லாத பட்டணம் போல். மதில் இல்லாத பட்டணம் என்னது? ஒரு வீடு கட்டான மதில் உண்டு, வெளியே அடைப்பாங்க. ஆனா நம்மளுடைய எருசலேம் நகரத்துக்கு மதில் கிடையாதான். மதில் இல்லாத பட்டணம் போல் வருமா? தேவனுடைய ராஜ்யம் மதில் இல்லாத பட்டணம். எங்க பார்த்தாலும் தேவனுடைய ராஜ்யமாய் தெளிவாக அவர் காணக்கூடும், காண முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற தூதனோடு இருக்கிறாங்களா? அப்போ நம்ம எப்படி நம்ம இருக்கணும்? இந்த உலகத்திலேயும் நம்ம தூதன் இருக்கிறாரு, பரலோகத்திலேயும் தூதன் இருக்கிறாரு, எல்லாருக்கும் மத்தியில இயேசுவும் இருக்கிறாரு. இதுக்கு மேல நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம ஏன் பயப்படணும்? எனக்கு அந்த மன வேதனையை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் சரி, இப்போ நடக்கிற கிரியைகள் பார்த்தோன்னா, எடுத்துமா பைபிள் எடுத்துமா போனோமா, ஊழியக்காரங்க அவர்கள் ஊழியக்காரங்க
கிறிஸ்துவுக்காக யார் உண்மையாய் உத்தமமா தைரியமாக நிற்கிறாங்களோ, யார் வந்து பேசினாலும் என்ன, யார் வந்து பேசினாலும் என்ன, என் தேவனுக்காக நான் நிற்பேன், என்னுடைய தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் நிற்பேன். இன்னும் அதிகமாக உங்களுக்கு நமக்கு தேவன் நமக்கு கொடுத்த தைரியமான வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பாருங்க, இதுக்கு மேல என்ன தைரியம் உங்களுக்கு வேணும்? பக்தி இல்லாதவங்களுக்கு வேற என்ன வருது? பக்தி இல்லாதவங்களுக்கு வரும். அப்போ நமக்குள்ள பயம் வந்துச்சுன்னா பக்தி இல்லைன்னு அர்த்தம். பக்தி குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அவங்க அடிக்க வருவாங்க, இவங்க அடிக்க வருவாங்கன்ட்டு இருந்ததுன்னா பக்தி குறைஞ்சதுன்னு அர்த்தம். பக்தி அதிகரிக்க அதிகரிக்க என்ன வேணும்? என்ன வரும்? வைராக்கியம் வரும். வைராக்கியம் வந்த வைராக்கியம் வர வர மனிதர் மீது வைராக்கியம் காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் என்னை அடிச்சுட்டானே, இவன் அடிச்சுட்டானே, அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நான் பணத்துக்காக ₹1 நான் கூட எதிர்பார்க்கறது கிடையாது. எதிர்பார்த்து அதற்காக சண்டையும் போட மாட்டேன். எனக்கு போன வாரத்தில் நடந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது அதிசயமா இருக்குது. பணத்துக்கு என்னால அந்த தவறு நடக்கல, ஆனா நடந்தது வந்து ஏதாச்சும் நடந்தது. ஆனா செய்ய வேண்டியது என்னமோ என்னுடைய வாகனத்தை போட்டு அடுத்த வண்டிய இடிச்சது ஆகி போச்சு. அப்போ அந்த வாகனத்துக்கு தேவையான பணத்தை நான் அநீதியை கட்டணும். ஆமே, ஏதாச்சும் நடந்தது, அநீதியை கேட்டாங்க, ஆனாலும் தரேன்னு. ஆனா என்னுடைய தேவனுடைய நீதி பாருங்க, இது வரைக்கும் ₹1 கூட அவருக்கு கொடுக்கல. நான் தரேன்னு. அங்க இருந்து போன் வரல. அப்போ நம்மளுடைய இருதயம் எங்க இருக்குதோ அங்கதான் தேவனுடைய ஞானமும் அங்க இருக்கும். ஆமென். அதனால அதுக்குதான் வந்து நம்ம எதை குறித்து நம்ம கவலைப்படுறோமோ அந்த கவலை வரும். எதை குறித்து நம்ம கவலை இல்லாம இருக்கிறோமோ அந்த கவலை வராது. நீங்க எதை தேவனுக்கு கொடுக்கிறீங்களோ அது தேவன் கொடுப்பார். தேவனிடத்துல ஒருபோதும் அவர் மறைவா வைக்கவே மாட்டார். நம்மளுடைய கண்களுக்கு மறைவாய் வைக்கவே மாட்டார். எத்தனை பேர் புரியுது? எருசலேம் நகரம் என்ன? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் அளக்கிறதுக்காக கிளம்பிட்டாரு. அந்த தூதன் இந்த உலகத்துல இருக்கிறாரு. இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு அந்த அளவுகளை அளக்கிறதுக்காக எப்பவோ கிளம்பிட்டாரு. அந்த அளவு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வர்றதுக்காக வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ணிட்டு நம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக அவர் வெயிட் பண்றார். அதற்காக நமக்கு தேவையான வசனத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் படிச்சீங்க, 32 10ஆம் அதிகாரம் படிச்சிட்டீங்க. அதோட உபாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அநாதி தேவனே, உமக்கு அடைக்கலம், அவருடைய நீதியை உயங்கள், உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி பாருங்க. இதோட நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன் வரணும்? இதோட நம்ம கன்ஃபர்மேஷன் என்ன வரணும் நமக்கு? அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய பூயங்கள் உன்னாதாரமே. பாட்டு கூட இருக்குது. அநாதி தேவன் அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. அவருடைய நித்திய பூயங்கள் நமக்கு ஆதாரமா இருக்குது. இந்த உலகத்தில் உள்ள அந்தகார இருள்களை அழித்து போடும்படி கட்டளை எடுக்கிறார்.
அதற்காக நம்ம விசுவாசமா எப்படி இருக்கணும், நம்மளுடைய வைராக்கியம் எப்படி இருக்கணும், நம்ம கிறிஸ்துவ எப்படி இருக்கணும். இன்னைக்கு வேத வசனம் எடுத்துக்கொண்டாலும் நிறைய பேருக்கு தூக்கம் வந்துடுது, நிறைய பேருக்கு கொட்டாவி வந்துடுது, நிறைய பேருக்கு என்ன ஒரு உற்சாகம் இல்லை. காரணம் என்ன? காரணம் என்ன? இந்த வார்த்தையினால அவருக்குள்ள ஆவியானவர் கலவப்படல, ஆவியானவர் ஊட்டப்படல. அந்த வசனம் அது எடுத்துக்கொண்டாலே நமக்கு என்ன வார்த்தை வருகிறது அந்த ஏக்கத்தோடு இருக்கணும். அந்த தாகம் உள்ள ஒரு மனிதருக்கு தான் தாகத்தை தீர்க்க வல்லவரா இருக்கிறார். அன்னைக்கு கிணத்தாண்ட போய் நின்றுட்டு இருக்கலாமே, இயேசு அந்த சமரேசு அந்த விபச்சார ஸ்திரீ கிட்ட நின்று பேசிட்டு இருந்தாரு அந்த உலகத்துல. அப்போ அந்த வார்த்தை அந்த ஸ்திரீ கிட்ட அந்த நேரத்துல பேசாம இருந்திருந்தா இன்றைக்கு எத்தனை விபச்சாரிகள் மாறாம இருந்திருப்பாங்க. அன்னைக்கு இந்த உலகத்தார் எவ்வளவு பேசிருப்பாங்க. தனியா பேசுறாரு விபச்சார ஸ்திரீ கூட, அவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு, எதை பேசுறாரு? நம்ம வீட்டுல என்ன செய்யறோம், நம்ம யாரை பத்தி பேசுறோம்? அவன் இப்படி பேசுறான், அவன் நேரம் கொடுத்து பேசிட்டு நம்ம இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா தேவனிடத்துல நம்ம என்ன பேசுறது அதை பேசுறது இல்ல. எதை தேவை அதை எடுத்துக்கொள்ள மாட்டோம். தேவையில்லாத எடுத்து ஒப்பிட்டு இருந்தானா எங்க தேவன் வருவாரு, எங்க தேவன் ஆவியானவர் அசைவாடுவார். தேவனுடைய அசைவாடு அவருடைய ஆவியானவர் எப்படி தங்குவார்? நம்ம இடத்தை கொடுத்தது ஒண்ணு தேவனுக்காக இடத்தை கொடுக்கணும், இல்ல பிசாசுக்காக இடத்தை கொடுத்துருக்கோம். இல்ல நான் போராட்டம் தான் வரும், சண்டை சச்சரவு எல்லாமே வந்து ஆடும். புரியுங்களா? சண்டை சச்சரவு எதுக்காக வருதுன்னா நம்ம இது சில நேரத்துல தேவனுக்கு இடம் கொடுக்கிறோம், சில நேரத்துல பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். தேவனுடைய வார்த்தை என்னது அறியாம இருக்கிறோமே. சில நேரத்துல நாம அறியாம இருக்கிறோம். அறியாது இருக்கிற நேரத்துல தான் அவன் பூந்துடுறான். எப்பவுமே நம்ம விசுவாசத்தை நம்ம சரீரத்துக்கு நம்ம தான் ஆதாரம், வேற யாரும் ஆதாரம் இருக்க மாட்டாங்க. நீங்க அவரை கொடுத்து இவரை கொடுத்து நீங்க சொன்னாலும் அது போய் சாட்சியா மாறும். நீ இயேசு என்ன சொன்னாரு, உன்னுடைய கண்ணுல இருக்கிற துரும்ப விட்டுட்டு நீ அடுத்தவனை நீ குற்றம் சொல்ற. நீ முதல்ல உன்னுடைய கண்களுக்குள்ள இருக்கிற அந்த துரும்பை எடுத்துக்கொள்ளு. அதுக்குதான் நான் சொல்றேன், நம்மை பார்க்கணும். நம்ம முதல்ல தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு சொன்னாரு இயேசு? உங்களுக்குள்ள உங்கள் மத்தியில் தான் இருக்குது, உங்களுக்குள்ளதான் இருக்குது. அதை நீங்க தேடி எடுத்து உங்க பக்கத்துல இருக்குது. ஆனா தேவனுடைய தூதன் அவரை அழுகவு போல எடுத்து அழக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா நீங்க இல்லாம போனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவருடைய நீளம் அகலம் எல்லாம் அளப்பாரு. ஆமென். தேவனுடைய தூதனை அவர் அளப்பாரு. மனசுக்குமாரனுடைய அழகா நீளம் அகலத்தை பார்ப்பாரு. இந்த சரீரத்துல ஒரு இன்ச்சு கம்மியா ஆச்சுன்னா சொல்றது புரியுங்களா? நமக்குள்ள இருக்க ஆவியானவர் நமக்குள்ள வளர்வது ஒரு இன்ச்சு கம்மியாச்சுன்னா கூட கைவிடப்பட காரணம் வரும். நம்ம தேவனுடைய திட்டம் என்ன சொன்ன உங்களுக்கு, மனுஷனுடைய ரூபத்தை உள்ளவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தை ஆள முடியும், இருக்க முடியும், பிரவேசிக்க முடியும். நமக்குள்ள ஆவியானவர் அவரை அளக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு கம்மி ஆகாதபடிக்கு ஒரு நல்ல ஆராதனை செய்கிற வீரர் குடும்பத்தார் எனக்கு தம்பிதார் எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வார்த்தைகளுக்காக தேவனுடைய வார்த்தைகளுக்காக நான் சொல்றேன். ஆவியில நிரம்பி இருக்கும் பொழுது அவருடைய சரீரத்தை பார்க்கிற இது வரைக்கும் வளர்ந்திருந்தது, இது வரைக்கும் அவர் வளரல. அவருடைய ஆவியின் சரீரம், பரிசுத்த ஆவியின் சரீரம் இது வரைக்கும் வளர்ந்தது, கழுத்து வரைக்கும் கழுத்து மேல தாண்டல. இந்த வார்த்தை அந்த ஊழியக்காரர் மத்தியில நான் போய் சொன்னா அவருக்கு விசுவாசம் வருமா? சொல்லுங்க, அவருக்கு விசுவாசம் வருமா? நல்ல ஆராதனை செய்யறவர், மனைவி கணவன் மனைவி சேர்ந்து ஸ்கேல வச்சு பாடுறவங்க, ஆமென், ஸ்கேல வச்சு பாடுறவங்க, அவர்கள் மத்தியில போயிட்டு ஐயா உங்களுடைய சரீரம் இன்னும் வளரல என்று ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தேன்னா அவர் விசுவாச வார்த்தை விட்டு ஓடியப்படு. இத்தனை நாள் நான் செஞ்ச ஊழியம் எப்படி முதல்ல அவங்களுக்கு புரியாது. நான் சொல்றது என்னதுன்னு
சுத்தமா புரியாது. இந்த வசனத்தோட ரகசியங்களை, தேவனுடைய ரகசியங்களை பார்த்தோம்னா நம்ம அவருக்குள்ள இருந்தா தான் நமக்கு ஆழமும் ரகசியமும் நமக்கு புரிய வரும். முழு சரீரத்தை அந்த வளர்வதற்கு இப்போ தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு வளர்ந்திருக்கிறாங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா பார்த்து கிட்டத்தட்ட 8 வருஷம் கிட்ட 5 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் இருக்கும். அதுக்குள்ள அநேக பிரச்சனைகள் வந்தது. பிரச்சனைகளை மத்தியில தான் தலை வளரும். ஆமென். அவர் கிளம்பிட்டார்னா ஒவ்வொரு நம்ம ஆவியானவர் வளரும்போது தேவ தூதன் வந்து நமக்கு அளப்பார். மெஷர்மெண்ட் போய் ட்ரெஸ் எடுக்க போகும்ல, டெய்லர் கிட்ட என்ன சொல்லுவோம், நமக்கு அளவு தலைவரி இருக்கும், ஒரு 5 அடி ஒரு 6 அடி பார்க்கறாரா இல்லையா? ட்ரெஸ் கொஞ்சம் லூஸா இருந்தா ஒத்துப்பீங்களா? ட்ரெஸ் கொஞ்சம் டைட்டா இருந்தா ஒத்துப்பீங்களா? கரெக்டா இருக்கணும். ஆமென். அப்போ இந்த உலகத்துல உள்ள டெய்லரே அப்படி இருக்காருன்னா பரலோகத்துல உள்ள டெய்லர் எப்படிப்பட்டவர்? நம்ம அழுப்பாரு. அதனாலதான் இன்றைக்கு அந்த 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 ஊழியக்காரர் இறந்தது கூட காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லட்டுங்களா உங்களுக்கு? அவர் முழுமை அடைந்திருந்தார். ஆமென். தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள முழுமை அடைந்திருந்தார், பரிபூர்ணம் அடைந்திருந்தார். அதற்காகத்தான் தேவன் அந்த மரணத்துக்கு இடத்தை கொடுத்தார். இன்றைக்கு இப்போ அந்த தேவன் செய்யற காரியங்கள் ஒரு பெரிய அநேக ரகசியங்கள் அமைந்திருக்கு. ஐயோ விட்டு போயிட்டாரே வேதனையாக இருக்கும். குடும்பத்துக்கு அப்படி இருக்கலாம். ஆனா முழுமையான மனுஷகுமாரன் வருவது எவ்வளவு விசேஷம் தெரியுங்களா? வந்ததை எடுத்துக்கொள்வதுக்கு, அதாவது திருடி கொள்ளக்கூடாது. தனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை வளர்த்த தன்னுடைய கைகளினால அவர் வளர்த்தவர், தம்முடைய ஆவியை கொடுத்து வளர்த்தவர், இந்த உலகத்திற்கு ஞானத்தை கொடுத்து வளர்த்தவர். அவர் திருடன் வந்து திருடி கொள்ள போகாதபடிக்கு பாதுகாத்து கொண்டார். தேவனுடைய ஞானத்தை நாம சொல்லதான் நாம வளர முடியும். ஆமென். இந்த வசனங்களுக்குள்ள தேவனுக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் என்னை குறித்து நான் சொல்றேன். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படி வளர்ந்தாருன்னு சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன். பிதாவானவரை நான் ஆராதிப்பேன். நம்ம இந்த உலகத்தின்படி நான் இயேசுவை இதுக்கு முன்னாடியா, அதாவது தேவன் என்னை தொடுவதற்கு முன்னாடி இயேசுவை ஆராதித்துக் கொண்டிருந்தேன். எப்பொழுது பிதாவானவரோடு நான் தரிசித்தனோ, இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு பிறகு என் பிதாவை தான் நான் ஆராதிக்கிறேன். ஆமென். இந்த உலகத்திலே சாட்சி இருக்கும்படியா நான் சொல்றேன். அதாவது இயேசுவோட நாமத்தை எப்போ பயன்படுத்துவோம்னா, அதாவது இந்த உலகத்துல பாடுகள் வரும்போது இந்த உலகத்துல பயன்படுத்த தெரியணும். இயேசு நாமத்தை நாம பயன்படுத்தணும், வேற யாரும் பயன்படுத்தக்கூடாது. பிதாவின் நாமத்தை யார் உண்மையாக உத்தமமாக ஆராதிக்க கற்றுக்கொள்கிறார்களோ, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறார்களோ, அவரை தவிர யாரும் பிதாவின் சித்தை செய்கிற தவிர வேற யாரும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. யாரும் நான் சொல்ல, இந்த வார்த்தை இயேசுவானவர் சொன்னார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்து கற்றுக் கொடுத்து அப்பொழுது நான் முழு அதிகாரத்தை நம்ம ஆள முடியும். இந்த உலகத்துல எல்லா விதமான துரைத்தன ஆவிகளை அழிக்கணும்னா இயேசுவை போல இருக்கணும். இயேசு சொல்லி கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் நமக்குள்ள இருக்கணும். அப்பொழுதுதான் தேவனுடைய தூதனானவர் நமக்குள்ள வளர முடியும். இன்றைக்கு அந்த போதகருடைய வாழ்க்கையில தேவனுடைய தூதர் அவர் வளர்த்தார், அவர் வளர்க்க வைத்தார், பரிபூர்ணம் அடைந்தார். இன்றைக்கு தேவனுடைய மகிமை, பிதாவுக்கு மகிமை வரும்படியாக அவர் செய்யறதுனால தேவனுடைய ராஜ்யத்துல அவருக்காக நான் என்னுடைய ஜெபம் என் பிதாவுக்கு முன்பாக செல்லும். இந்த உலகத்தில் கொடுத்த இந்த அதிகாரத்துக்காக நம்ம ஒரு நாள் ஒரு போதும் பயப்படுத்த நீதியை குறித்து நம்ம பறைசாற்ற வேண்டும். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. நான் கடைசி வசனத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ யோவானை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முடிச்சிடுறேன். ரொம்ப நேரம் எனக்காக வெயிட்டிங் பண்ணதுனால நல்லது. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, அதாவது தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு நம்ம கேட்கணும்னா ஆர்வம் விருப்பமோ, அப்பொழுதுதான் தேவ ஆவியன் நமக்குள்ள, பரிசுத்த ஆவியனை நமக்குள்ள ஊற்றுவார். அந்த அளவுகளுக்குள்ள நம்ம இருக்கணும். ஆமென். நம்மளுடைய சரீரம் ஆழம் அகலமும் இருக்குது இல்ல. படிங்க யோவான் அதிகாரம்
யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை. ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவன் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவன். அவைகள் என்னது சொல்லுங்க? சரீரம், நம்முடைய சரீரம். அவைகள் அப்படின்னு நம்முடைய சரீரம். அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். பாருங்க எவ்வளவு தெளிவா நமக்கு வசனத்தை நமக்கு தெளிவாக சொல்றாரு பாருங்க. ஒருத்தனும் கையால எடுக்க முடியாது. இப்போ அந்த மனுஷகுமாரனை அது பரிபூர்ணம் அடைந்தாரு, எடுக்க வச்சாரா? சுயநலத்தின ஆவிகள் பக்கத்திலே இருக்குது, எப்ப வேணாலும் திருடப்படலாம். ஆனா யாருமே தொட முடியாதான். வசனம் சொல்லுது நமக்கு வசனம் சொல்லும் போது, அதாவது நம்ம மரணத்து குறித்து கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் யாரும் மரணத்துக்கு பயப்பட அவசியமா பயப்பட மாட்டார்கள். நான் மரித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவன் சொன்னவர் யாரு? இயேசு ஒருத்தர் தானே. அப்புறம் அந்த மரணத்துக்கு நம்ம ஏன் பயப்படணும்? மரணம் நம்மளை குறித்து பயப்படணும். ஐயோ வந்துட்டானே. யாருக்கு? மனசுக்குமாரன் நமக்குள்ள வளர்ந்து பார்த்துட்டு அவன் பயப்படணும். அவன் பயந்துட்டான். யாரு இன்னைக்கு போதவரை அடிச்சானுங்க, அவனும் பயந்துட்டானுங்க. அவனை நினைச்சானுங்க சரீரத்தை அடிச்சா இதோட போயிடுவான்னு. கிடையாது, இதுக்கு மேலதான் ஆரம்பமே. ஹல்லேலூயா. இதுக்கு மேலதான் அந்த மனசுக்குமாரன் குறித்து அதிகமாக 1000 பேரை எழுப்ப போறாரு. 1000 ஆனா 1000 பேர் தேவனுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தேவ தூதர்கள் என்ன பண்றாங்க? பரலோகத்துல பிறந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பிறந்தது என்ன, நமக்கு பிறந்த தேதி நம்ம எழுதி வச்சிருப்போம். ஆனா எல்லாருக்கும் ஒரு சீசன் உண்டு. அவன் அந்த பழங்களுக்கு அறுக்க ஒரு காலம் உண்டு, அறுவடை செய்வது ஒரு காலம் உண்டு, விதிப்பது ஒரு காலம் உண்டு. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லிட்டுங்களா? ஒரு மரத்தை எங்கேயாவது ஒரு மரத்தை பார்த்தோன்னா நீங்க தொடர்ந்து உங்க கண்களுக்கு முன்பாக அங்கங்க ஒவ்வொரு இடத்துல மரம் உழுந்துட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கவனிச்சிருக்கீங்களா? ஒரு ஊர்ல மரம் உழுந்துருக்கும், இன்னொரு நீங்க வேற ஊருக்கு எங்கேயோ போயிட்டு இருப்பீங்க, அங்கேயே மரணம் பார்ப்பீங்க, நிறைய பார்ப்பீங்க. காரணம் என்னன்னு தெரியுங்களா? தேவன் விதைத்த காலத்திலே அது அறுவடை செய்யப்பட்டது. அவன் பிசாசவனும் விதைத்த காலம் உண்டு, அவனும் அறுவடை செய்வான். ஆனா தேவனுடைய மனுஷன் மாத்திரம் மனுஷகுமாரன் அவருடைய மரணம் மட்டும் விசேஷமாக இருக்கும். விசேஷமாக இந்த உலகத்தார் எல்லாரும் பேச போறது என்னன்னா, தேவனுடைய மனுஷகுமாரன் நமக்காக அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஜீவனை கொடுக்கிறார். அது கீழே வசனம் படிங்க, முடிஞ்சு போச்சு. 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 28ஆம் அதிகாரம் வசனம் 29. వాటికి నిత్య జీవం ఇచ్చుచున్నాడు, అవి ఎన్నటికీ నశించుకోవు, ఎవడును వాటిని నా చేతుల నుండి అపహరింపడు, பறிக்க முடியாது. அடுத்து, వాటిని నాకు ఇచ్చిన அவைகளை எனக்கு தந்த నా తండ్రి என் பிதா అందరికంటే గొప్పవాడు, எல்லாருடைய பெரியவராய் இருக்கிறார். నా తండ్రి చేతుల నుండి ఎవడును వాటిని అపహరింపలేడు. என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அங்க கவனிக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா வளர்க்கிறவர் இவர், ஒப்பு கொடுக்கிறவர் யார் இடத்துல? பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுத்த பிறகு அப்புறம் யாரும் கையை வைக்க முடியாது. இதுக்கப்புறம் நம்ம ஏன் மரணம் குறித்து பயப்படணும்? அவங்க திட்டுவாங்களா, நம்மள என்ன செய்வாங்களா, செஞ்சிருவாங்களோ, என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணம் அடைந்தா மாத்திரம்தான் பயம் நம்மளை விட்டு ஓடும். நம்மளை பார்த்து பயம், மரணமே உன் கூறு எங்கன்னு கேட்டாரு ஒரே ஒருது. அவன் இன்னைக்கு நம்ம மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவ தூதர் அளக்கிறதுக்காக கிளம்பிட்டாரு. ஒவ்வொரு மனுஷனையும் அழுகிற இந்த உலகத்தை அப்புறம் அழுதுகிற ஈஸியா அவர் பிதாவானவர் அழுத
அளப்பாரு. ஒரு மனுஷனை அளக்கணும்னா ஒரு தேவதூதன் தேவை. தேவதூதன் அவர் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டாரு. இந்த உலகத்தில் உள்ள தூதனை கொண்டு அவர் ஒவ்வொருத்தரையும் மெஷர்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். அவன் மெஷர்மெண்ட் எடுக்கிறார். அளவு நம்ம வந்துட்டோமா, நம்மளுடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் பரிபூர்ணமா வந்துட்டாரா, கேள்வி கேட்டுதான் ஆகணும். நான் சொல்லல, வசனம் சொல்லுது. இது இவ்வளவு நேரம் படிச்சீங்களே சகல புஸ்தகத்துல இந்த மாதிரி இந்த வசனம் இருக்குது தெரியுமா? நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொண்டு பேசணும் தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தை எப்போதோ எடுத்துட்டு நான் ரெடி பண்ணல, இங்க உட்காந்து தேவனுடைய சித்தத்தின்படி அவரு கிட்ட நான் கேட்டு எடுத்து தான் இந்த வசனம். அவர் அனுப்பும் பொழுது டெய்லர் திட்டமா இல்லையா, ஏன் அதுக்கு ட்ரெஸ் இவ்வளவு கட்ட இவ்வளவு டைட்டா தைச்சு காசெல்லாம் வேஸ்டா போச்சு, என்னுடைய கஷ்டம்லாம் வேஸ்டா போச்சு, திட்டமா இல்லையா? அப்போ நம்மளுடைய ஆவியானவரை நம்மளுடைய அளவு கம்மியாச்சு. நம்ம யாரை திட்டணும் சொல்லுங்க? நம்ம யாரை திட்டோம்? நமக்கு நாமே தான் நம்ம திட்டணும். புரியுங்களா? உங்களுக்கு? மரண ஜீவன எதிராக இருக்கு, எங்க இருக்கு? நாவின் அதிகாரத்தில் இருக்கு. சாவு கேட்கறது நம்ம இடத்துல, நம்ம நாவுல வாயில தான் இருக்குது. ஜீவன் வேணுன்றது கேட்கிறதும் நம்மளுடைய வாயில தான் வச்சிருக்கிறாரு. அவன் அதனால இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம வளரணும். யார் வளரணும்? நம்மளுடைய சரீரத்து போல இருக்கிற நம்ம போல இருக்கிற மனுஷகுமாரன் ஆவியானவர் வளரணும். பரிபூர்ணம் அடைந்தனா செட்டலை விரித்து உயிர அவர் எழுப்புறவரா அவர் இருக்கிறார். பிதாவின் கையில ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் இயேசுவானவர், அதாவது இயேசு பார்த்துட்டே இருப்பார். தம்முடைய தூதனை கொண்டு வளர்ந்துச்சுன்னா அவர் பிதாவுக்கிட்ட ஒப்பு கொடுத்துருவார். ஒப்பு கொடுத்துட்டார்னா அதுக்கப்புறம் தேவனுடைய ராஜ்யம் அவர் கட்டுவதற்கு அவர் ஏற்பாடு பண்ணுவார். அவர் இப்படி நீளம் அளந்துட்டாரு, அகலமாக அகலம் இந்த உலகம் ஃபுல்லா முழுவதும் அகலம். இந்த நம்மளுடைய பாடி அகலம் கிடையாது, நம்மளுடைய நீளம், இந்த ஹைட் வெயிட் அதை பார்ப்பாரு. ஆமாம், கை கால்கள் இருக்கிறா, கண் இருக்குதா, கண் இருக்க வேண்டிய இடத்துல கண் இருக்கா. இந்த உலகத்தில் இருக்க சுயநலத்தின் ஆவிகளுக்கு ஒரு கண்ணு எங்க இருக்குன்னு தெரியல, மூக்கு இங்க எங்க இருக்குன்னு தெரியாது, கை எங்க இருக்குன்னு தெரியாது, மூஞ்சி எங்க இருக்குன்னு தெரியாது. நான் ஆவியை பார்த்து சொல்றேன், சுயநலத்தின் ஆவிகளை நான் பார்த்து தான் உங்களுக்கு சொல்றேன். அந்த இடத்துல நீங்க வந்துடக்கூடாது. தேவனுடைய நீதிக்கு விரோதமாக நம்ம அந்த இடத்துல வந்துடக்கூடாது. அவர் அளக்கத்துக்கு நாம இடம் கொடுக்கும். ஆமென். அந்த ஊழியக்காரர் சொன்ன அந்த வார்த்தை சொல்லியிருந்தனா இந்நேரம் அவர் வளர்ந்திருக்க மாட்டார், இந்நேரம் தேவனுடைய சித்தத்தின்படி அவர் வளர்ந்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். அதே போல நீங்களும் வளர வேண்டும். என்னுடைய இருதய வாஞ்சமா இருக்குது. இந்த உலகத்தில் அநேக பிள்ளைகள் வளரணும், அநேக கிறிஸ்துக்குள்ளாக நம்ம வளர்ந்ததானே, அதான் அடுத்தவர்கள் நம்ம எதிரில் இருக்கிற ரெஃப்ளெக்ஷன் வந்து வளரும். சொல்றது உங்களுக்கு புரியுங்களா? கண்ணாடி முன்னாடி இப்போ நீங்க ஒரு கண்ணாடியா, நம்ம ஒரு கண்ணாடியா இருக்கோம், எதிரில் இருக்கவங்க ஒருத்தர் இருக்காங்க, அவங்க முன்னாடி போய் நம்ம நின்னாதானே நம்ம அவங்களுக்கு கண்ணாடியா இருக்க முடியும். அவங்க நம்மளுடைய சரீரத்தை பார்த்துட்டு அவருக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் தானா வளருவார். சத்தியம் உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த சத்தியம் வந்து இதற்கு சொன்னாலும் எனக்கு தெரியாது, நீ கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்தது அவருடைய அனுபவம் மூலமாக, அவருடைய சித்தத்தின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்ற அந்த வைராக்கியத்தின் மூலமாக எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த வசனத்தை தேவன் தெளிவாய் கொடுத்திருக்கிறார். நம்ம கைகால இன்னைக்கு கைகால இன்னொரு ரகசியம் சொன்னேன்னா நீங்க ஒண்ணு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நாமே சுத்திகரிக்கணும். ஒரு காரியம் செஞ்சோன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஏதாவது தவறு செஞ்சோன்னா நம்ம எந்த கையால நம்ம தவறு செஞ்சோமோ அந்த கையை அடிபடும். ஆமென். எந்த இடத்துல எந்த தவறான சிந்தனை சிந்தித்தோமோ அதுக்கான அந்த பலனை நீங்க பார்க்கணும். நம்ம சரீரத்திலே நம்ம பார்க்கணும். ஐயோ இந்த வேலை அடிபட்டுச்சே, ஏன் அடிபட்டது? நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க வந்து சாட்சி சொல்லுங்க, ஆமா இது உண்மை. ஆமென். அதனால நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கொடுத்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தூதன் கிளம்பிட்டாரு, அவர் அளக்கிறதுக்காக ஒவ்வொருத்தையும் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டாரு. அதனால தேவனுடைய ராஜ்யம் மிக சமீபமா இருக்குது. அது எப்படின்னு தெரியல, நாம ரெடியா இருக்கணும்.
ஐயா டெய்லர் துணி ரெடி ஆயிடுச்சு சொன்ன பிறகு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஐ நான் புது ட்ரெஸ் வாங்க போறேன், புது ட்ரெஸ் போட போறேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு குஷியா இருக்கும். இப்போ மனசுக்குமார் நமக்குள்ள வந்துட்டேன்னா எல்லாமே புதுசு தான். ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.